Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரெட்டை வச்சு குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஸ்நாக்ஸ். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் என்கிட்ட சாண்ட்விச் பிரெட் இருக்குது. நான் ஒரு 6-7 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அந்த பிரெட்டோட சைடை கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடை கட் பண்ணதையும் வச்சு நான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். இந்த பிரெட்டையும் வச்சு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். ஸோ 2 டிஷ்ஷு ஒரு ஸ்டார்டர் மாதிரி, பிரெட்டை வச்சு ஒரு ஸ்டார்டர் மாதிரி அட்டகாசமாக இருக்கும். ஒரு டிஷ்ஷு பன்னீர் வச்சு செய்கிறேன். பிரெட்டுக்குள்ளே பன்னீர் வச்சு ஸ்டப் பண்ணி ஒரு டிஷ்ஷும், இன்னொன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்கிட்ட இந்த பிரெட்டு கட் பண்ண இந்த பிரெட்டோட பீஸ் இருக்குல்ல, இது இப்படி ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக்கை வச்சு இது குத்தி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி டூத் பிக் வச்சு குத்தியாச்சு. குத்தினதுக்கு மேலே பிஸா சாஸ் வரும். ஸோ அந்த பிஸா சாஸை இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. இந்த பிஸா சாஸ் மேலே ஒரே ஒரு குடமிளகாய், அதுக்கு மேலே ஒரே ஒரு மொசருல்லா சீஸ், அந்த சீஸுக்கு மேலே ஒரே ஒரு அமெரிக்கன் கார்ன். ஸோ இந்த மாதிரி முதல்ல இந்த பேஸை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது இப்படியே இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து இந்த பேனில் அன்சால்டட் குக்கிங் பட்டர் சேர்க்குறேன். அன்சால்டட் குக்கிங் பட்டர் சேர்த்துருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணோம்ல, அது இப்படி வச்சிருங்க. பட்டர் எல்லா பக்கமும் போகிற மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஒரு மூடி கொடுங்க. நம்மளோட பைட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட இந்த பிரெட் பைட் சீஸ் வச்சு பண்ணது, சீஸும் பிஸா சாஸ் வச்சு பண்ணது பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் பாருங்க. நல்லா பட்டரில் ரோஸ்ட் ஆகி கிறிஸ்பாக இருக்கும். அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்றலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு டிஷ் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் இந்த பேன் வைக்கிறேன். பேன் வச்சுட்டு அந்த பேனில் அன்சால்டட் குக்கிங் பட்டர் சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்க. அதில் காரப்பொடி, இந்த ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் சேர்த்துறேன். இதுலேயே சாட் மசாலா சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாக போகிறேன். ஏன்னா சாட் மசாலாவில் உப்பு இருக்கும், அதை பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
என்கிட்ட ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி வச்சுருக்கேன். ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துறேன். வந்து பன்னீரை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துறேன். நல்லா இந்த மசாலாவை பன்னீரோட எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ நம்மளோட பன்னீரில் மசாலா நல்லா கோட் ஆகிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்படியே இருக்கட்டும். கட் பண்ண பிரெட் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். சைட் கட் பண்ணதை அதை வந்து இப்படி ஸ்லைட்டாக நீட் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ நீட் பண்ண முடியுமோ நீட் பண்ணுங்க. ஈவனாக இருக்கட்டும் எல்லா சைடும். இப்போ இதை சென்டராக கட் பண்ணிட்டு 2 பீஸ் ஆக்கிடுங்க. 2 பீஸ் ஆக்கியாச்சா? இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளோட பன்னீரை இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு இது இந்த பக்கமும் ஃபோல்டு பண்ணி ஒரு டூத் பிக் சொருகிடுங்க. இந்த மாதிரி சொருகி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை பன்னீர் பீஸ் இருக்கோ அத்தனை பன்னீர் பீஸ் செஞ்சுருங்க. பன்னீர் இப்படி சென்டராக வைங்க. வச்சுட்டு இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணிவிட்டு அது ரெண்டும் நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு டூத் பிக் வச்சு 2 சேர்த்து இப்படி குத்திடுங்க. இப்போ இது நகராமல் அப்படியே நின்றுடும். இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிச்சுங்க. எல்லாத்தையும் கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அன்சால்டட் குக்கிங் பட்டர் சேர்க்குறேன். இப்போ நம்ம பட்டரில் அந்த பன்னீர் பண்ணோம்ல, அசம்பிள் பண்ணோம்ல, அதை இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த லோ ஃப்ளேமில் எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி விட்டு பண்ணுங்க. திருப்பி விடுறதுக்கு இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த பட்டர் கோட் ஆகிற மாதிரி பார்த்து திருப்பி போட்டிங்கன்னா இந்த பக்கமும் பட்டர் பட்டுரும் உங்களுக்கு. ஸோ ரோஸ்ட் ஈஸியாக நல்லபடியாக ஆகும். ஸோ திருப்பி போடுங்க. இது ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான ஸ்டார்டர், ஒரு இன்னோவேஷன், நல்லா இருக்கும். நல்ல கிறிஸ்பாக இருக்கும். மேலே வந்து கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து அந்த பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி கிறிஸ்பாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துக்கங்க. நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. நம்ம பன்னீரை வச்சு செஞ்ச ஒரு ப்ரெட்டையும் பன்னீர் வச்சு செஞ்ச ஒரு பைட்டு. இதுவும் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு அட்டகாசமான ரெசிபி. நான் மேலே வந்து சில்லி சாஸ் விட்டுருக்கேன். பசங்களுக்கு வேணால் சில்லி சாஸ் அவாய்ட் பண்ணுங்கள்.
ரொம்ப அட்டகாசமான ரெசிபி, ஒரு இனோவேஷனான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.